இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 16/9/2024 22/9/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, சந்திரன் ராசியில் 2வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் தான் இருக்கும். உங்கள் மனநிலை மேம்படுத்த இந்த காலகட்டத்தில் தவறாமல் தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்யணும். பழைய உணவை தவிர்த்துருங்க. உடல் செயல்பாடுகளில் பங்கேற்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சந்திரன் லக்னத்திலிருந்து 9வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறாரு. எந்த காரணம் கொண்டும் சம்பளம் கிடைக்காம வேலை செய்ய வேணாம். இந்த வாரம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்குது, ரொம்ப சிரமப்படுவீங்க. இதற்காக உங்களின் மற்றும் தங்கள் குடும்பத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய ஏதேனும் ஒரு வங்கி அல்லது வேறு நிறுவனத்தில் அதிக விகிதத்தில் கடன் வாங்க வேண்டி வருது. இந்த வாரம் புதிய நண்பர்களை உருவாக்க உங்கள் அறிவுத்தாகம் உங்களுக்கு உதவும். இதனுடன் வீட்டில் உள்ள எந்த உறுப்பினரும் திருமணத்திற்கு தகுதியுடையவராக இருந்தாங்கன்னா திருமணம் இந்த வாரம் நிச்சயிக்கப்படுது. வீட்டின் சூழல் சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு அலுவலக வேலைகளில் ஆர்வம் இல்லை. ஏன்னா உங்கள் தொழிலை பற்றி உங்கள் மனதில் சில குழப்பங்கள் இருக்குது. அது உங்களை கவனம் செலுத்த விடாமல் உங்களை தடுத்துரும். உங்கள் மனதை ஒழுங்குபடுத்த நீங்கள் யோகா மற்றும் தியானம் செய்யணும். இந்த வாரம் உங்கள் ராசியில் சுபகிரகங்களின் சேர்க்கை பல்வேறு பாடங்களில் உங்கள் வெற்றியை குறிக்குது. இந்த வாரத்தில் மட்டுமே வெற்றி உங்களை தேடி வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் விடாமுயற்சியுடன் படிக்கிறது நல்லது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு கால பைரவரை வழிபடணும் ஃப்ரெண்ட்ஸ். வார தொடக்கத்திலேயே மகர ராசி என்பர்கள் சில முக்கியமான விஷயங்களில் விட்டு கொடுக்கணும். தேவையற்ற கவலைகள் இருக்குது, இதனால் மனக்குழப்பம் ஏற்படுது. தேவையில்லாத மனக்குழப்பம் பதட்டத்தை அதிகரிக்குது. அமைதியான அணுகுமுறை மூலம் இந்த சூழ்நிலையை சமாளிக்கணும். 18ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள். விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் அனுசரணையாக அணுகுமுறை மேற்கொள்ளணும். 19ஆம் தேதி மிகவும் பயனுள்ள நாளாக இருக்கும். நீங்கள் உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபம் பெற்றுத்தரும். 20ஆம் தேதி இன்றைய நாள் உங்கள் முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை. எதையும் சமநிலையோடு அணுகணும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை சமாளிக்கணும். 21ஆம் தேதி யதார்த்தமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் காரியங்களை மேற்கொள்வதில் சில தடைகள் நேரிடலாம் இருக்கிறாரு. பொருளாதார நிலையிலேயே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வாரக்கடன்கள், சம்பள பாக்கிகள் வசூலாகும். சேமிப்புகள் அதிகமாகும். தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சி வெற்றியாகும். தம்பதிகளின் கருத்து வேறுபாடு குறையும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்கும். உடல்நிலை தேரும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பர்களுக்கு சுபமான வாரம். பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கிரன் கர்மஸ்தானத்தில் ஆட்சி செய்கிறாரு. எதையும் சாதிக்கும் திறனும், நினைச்சதை நினைச்சபடியே முடிக்கும் முனைப்பும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். கர்மம் செய்ய புத்திரன் பிறப்பார். சிலருக்கு தத்து புத்திரன் யோகமும் இருக்குது. திடீர் யோகத்தால் எதிர்பாராத பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசிகள் எல்லாம் கிடைக்கும். குடும்ப உறவுகளின் உறவு நிலை மேம்படும். வெளி வட்டாரங்களின் மரியாதை உயரும். தாயிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். கௌரவ பட்டங்கள் பதவிகள் கிடைக்கும். பணி நிரந்தரம் இல்லைன்னா நிரந்தர பணி நியமன ஆணையெல்லாம் வரும். அரசு உத்தியோக முயற்சி வெற்றி தரும். பிள்ளைகளின் நலனுக்காக எடுக்கும் திருமணம் மற்றும் மேற்படிப்பு முயற்சிகள் எல்லாம் நிறைவேறும். பழைய கடன்கள் விரைவில் வசூலாகும். பணவரவுகளில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் சமாளிக்க முடியும். நவகிரகங்களை வழிபடணும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது கடினமாகத்தான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் உங்கள் விசித்திரமான அணுகுமுறை மக்களை குழப்பிடும். அதனால் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படும். உங்கள் உணர்ச்சிகளை மற்றவங்க முன்காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் வாரம். அதனால் நீங்கள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணம் சம்பாதிப்பீங்க. இதையெல்லாம் பார்க்கையில் லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கருணை காற்றான்னு தோணுது. அதனால் பணத்திற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் கையை விட்டு நழுவதையும் தடுக்கணும். இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியை ஏற்படுத்தும் வாரம். ஆனால் நீங்கள் விரும்பாட்டினாலும் சில வீட்டு பொருட்கள் உடைஞ்சு போயிடும் அல்லது இழக்க நேரிடலாம். அதனால் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் மீது கோபப்படுவாங்க. அதனால் ஆரம்பத்தில் கவனமாக இருக்கணும்.
வீட்டுக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் செய்ய வேணாம். சந்திரன் ராசியிலிருந்து 4வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. உங்கள் பணியிடத்தை பற்றி சொன்னோம்னா அவருடைய பார்வையில் இந்த வாரம் உங்கள் பேரில் மட்டுமே இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும். அதனால் நீங்கள் எடுக்கும் எந்த வேலையையும் தடையின்றி வெற்றிகரமாக முடிப்பீங்க. இந்த வாய்ப்பை உங்கள் கைகளில் இருந்து நழுவ விட வேணாம். அதை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை உறுதிப்படுத்திக்கிறணும். இந்த வாரம் புதிதாக எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் அறிவுசார் திறன்களை மேம்படுத்துறது மட்டுமல்லாமல் மற்ற மாணவர்கள் தங்கள் திறன்களில் வீழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க. மேலும் பல தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் 11 முறை ஓம் சிவ ஓம் சிவ ஓம்னு ஜபிக்கணும். வார தொடக்கத்திலேயே கும்பராசி என்பவர்களுக்கு சில வேறுபாடு ஏற்படுது. அதை நீங்கள் தீர்க்க பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ளணும். மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப நடந்துக்க பழகணும். நம்பிக்கையான எண்ணங்கள் வளர்த்துக்கணும். மேலும் இதனால் உற்சாகமான மனநிலையும் நலமும் இருக்கும். உங்கள் லட்சியங்களை அடைய உங்கள் திறமைகளை நிரூபிக்க முயற்சி எடுக்கணும். உங்கள் செயல்களில் கவனமாக இருக்கணும். உங்களை குழப்பமும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்திடணும். உங்கள் நெருங்கியவர்கள்ட்ட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இன்றைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் வருத்தமான மனநிலையில் இருப்பீங்க. இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறணும். 20ஆம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள். புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீங்க. அவர்களை சந்திப்பதன் மூலம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும். மகிழ்ச்சியான மனநிறைவு உங்களுக்கு இருக்கும். குறிக்கோள்களை நிறைவேற்றி கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நன்மை கிட்டும். மேலும் வளர்ச்சி பாதையில் போவீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமைதியான வாரமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சியுடன் ராசியை புதன் பார்க்குறாரு. பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபம் வெற்றி அடைவீங்க. எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படுது. புதிய வாகன யோகம், அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். இடைவிடாத தெய்வ பிரார்த்தனை செய்யணும். 15/9/2024 21/9/2024 வரை தாமதமான திருமணங்கள் தடபுடலாக நிச்சயிக்கப்படும். குழந்தைகளின் வளர்ச்சி பார்த்திங்கன்னா மனதுக்கு நிம்மதி தரும். இரக்க குணத்தால் தான தர்மங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். மகான்களின் தரிசனத்தினால மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும். சிலர் மன நிம்மதியாக வெளியூர் வெளிநாட்டில் வாழும் மகன் அல்லது மகள் வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. ஜென்மச்சனியின் காலம், அதனால் செயற்கை கருத்தரிப்பு முறையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் சுயஜாதகத்தின்படி செயல்படணும். உறவினர் பகையாகலும் விலகி சென்ற உறவுகள் மீண்டும் விரும்பி வந்து சேருவாங்க. பெண்களுக்கு தாய் மற்றும் சகோதர வழி அன்பு ஆறுதலாக இருக்கும். ஆரோக்கியம் கேடு இது நாள் வரை இருந்துச்சுன்னா அதெல்லாம் சீராகும். குறிப்பாக முன்னோர்களை வழிபடணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் தான் அறிவீங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரன் ராசியிலிருந்து வியாழ பகவான் 3வது வீட்டில் இருக்கிறாரு. இந்த வாரம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல குறிப்பில் தொடங்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் இந்த நேரத்தில் ஜிம்மில் சேரவும் முடிவு செய்யலாம். இந்த வாரம் உங்கள் நம்பத்தகாத அல்லது அபாயகரமான திட்டங்கள் உங்கள் செல்வத்தை குறைக்கும். உங்கள் பணத்தை சிக்க வைக்கும். எதையும் செய்வதை தவிர்த்துருங்க. இதன் மூலம் நீங்கள் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கிருவீங்க. இந்த வாரம் சந்திரன் முதல் வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு. குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை கிடச்சிச்சின்னா வீட்டில் வருமானமும் உயரும் வாய்ப்புகள் இருக்குது. ஒருவர் தனது வீட்டை புதுப்பிக்கவும் அல்லது ஏற்கனவே நிலுவையில் உள்ள வேலையில் முடிக்கவும் பரிசீலிக்கப்படுவாங்க. தொழில் ஜாதகத்தை பற்றி சொன்னோம்னா இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் மற்றும் யோசனைகள் உங்கள் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவை பெறும். மேலும் அதன் உதவியுடன் உங்கள் தொழில் நல்ல முன்னேற்ற பாதை பெற வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையில் உங்கள் இலக்குகளை அடைய தொடர்ந்து முயற்சி செய்யணும். வீட்டிற்கு சில தேவையற்ற விருந்தினர்களின் வருகையால் மாணவர்கள் ஒரு வாரம் முழுவதையும் வீணடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முடிஞ்சால் நண்பர் வீட்டிற்கு போகிறது நல்லது. இல்லைனா வரவிருக்கும் தேர்வில் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு கோயிலுக்கு போய் சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யலாம். சோர்வாக உணர்வீங்க. நீங்கள் படிப்பில் கூட சலிப்படைவீங்க. இந்த சூழ்நிலையில் நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்து கவனம் செலுத்தி புத்தகத்தை படிங்க. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் தினமும் 11 முறை சொல்லணும். எண்ணங்களும் லட்சியங்களும் ஈடேறும் வாரமாக இந்த வாரம் இருக்கும். 2/9 அதிபதி செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. குடும்பத்தில் நிலவிய கூச்சல் குழப்பம் மறைஞ்சு அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். சொத்துக்களின் மதிப்பு உயரும்.
வாடகை வீட்டில் வசிச்சிங்கன்னா சொந்த வீட்டுக்கு போவீங்க. தடைப்பட்ட வாடகை வருமானம், நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி, வாரக்கடன்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ஊழியர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்தான பதவிகளை பெறுவீங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நன்மைகள் நடக்கும். பெண்களுக்கு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்போடு சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் சுமாரான வாரம். அஷ்டமாதிபதி சுக்கிரன் ஆட்சியாளர், ஞாபக சக்தி கூடுது. குடும்பத்தில் உள்ளவங்களின் அனுசரணை இருக்குது. குழப்பங்கள் நீங்கி குதூகூலமெல்லாம் உருவாகுது. நல்ல உணவு, விருந்து, மகிழ்ச்சி கொண்டாட்டம், ஆரவாரம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்குது. உடன் பிறந்தவர்களின் உதவியால் பொருளாதார நிலைகள் உயருது. புதிய வீடு போன்ற அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு முன்னாடி அதற்குரிய மூலப்பத்திரங்கள், வில்லங்க விவகாரங்கள், பட்டா போன்ற ஆவணங்களை ஆராய்ஞ்சு வாங்குறது நல்லது. சிறு தொழில் செஞ்சீங்கன்னா தேவையான வங்கி கடன் கிடச்சி தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். இடமாற்றம் தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினருடன் பொதுச்சுவர், காம்பவுண்டு சுவர் தொடர்பான பிரச்சனையினால் மன உளைச்சல் அதிகரிக்கும். போறமையால், கண் திருஷ்டியால் நண்பர்களை பகைவர்கள் ஆவாங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சிலருக்கு விபரீத ராஜயோகமான அதிர்ஷ்ட பணம், பொருள், உயில் சொத்து கிடைக்கலாம். மனதில் எதிர்காலம் பற்றிய கற்பனை பயம் அதிகரிக்கும். சித்தர்களை ஜீவசமாதியில் வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். 15/9/2024 21/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.